அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியல் அங்கேயும் ஓடுதுங்க. எங்கே அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஐயனார் துணையில் இப்போ கார்த்திகா வந்து வீட்டை விட்டு கிளம்பிட்டு இருக்காங்க. அவங்க அம்மா வந்து கார்த்திகாவை பயங்கரமாக அடிச்சிட்டு இருக்காங்க. நீ போகக்கூடாது, என்னடி அப்படின்னு சொல்லிட்டு, நீ அவனை கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்னு சொல்லி அவங்க வந்து திட்டுறாங்க. ஆமாம், நான் போய் கல்யாணம் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி கார்த்திகா டாக்குமெண்ட்லாம் எடுத்துக்கிட்டு சர்டிஃபிகேட்லாம் எடுத்துகிட்டு கிளம்பும் போது அவங்க அம்மா வந்து பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு வந்து பயங்கரமாக இது பண்ணிட்டு இருக்காங்க. கல்யாணம் நடக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி பயங்கரமாக அங்கே இருக்குது. அந்த கேப்பில் கார்த்திகாவோட பாட்டி என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, உட்காந்து சீரியல் பார்த்துட்டு இருப்பாங்க. அங்கே பார்த்தீங்க அப்படின்னா மகாநதி ஓடிட்டு இருக்குங்க. மகாநதி என்ன சீன் ஓடிட்டு இருக்குன்னு தெரியுமா? நம்மளோட காவேரியும் நம்ம ராகினியும் சண்டை போட்டுட்டு இருக்காங்க இல்லையா, அந்த சீன் ஓடிட்டு இருக்கும். அது செம்மையாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அங்கேயும் சண்டை நடக்குது, இங்கேயும் சண்டை நடக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஆனால் இங்கே சேரன் வந்து ரெடியாகி உட்காந்துருக்காருங்க. பார்க்குறதுக்கே பாவமாக இருக்குது, ஃபீலிங்காக இருக்குது. அதில் வந்து என்ன பண்ண போகிறாங்க, எது பண்ண போகிறாங்க அப்படின்னு சொல்லி தெரியல. ஆனால் லீலா வந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கல்யாணத்துக்கு கார்த்திகா வரமாட்டாங்க அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். பாப்பா என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு சூப்பருங்க. பயங்கரமாக வந்து பட்டையை கிளப்பிட்டு இருக்காங்க. நம்மளோட ஐயனார் துணை அதே மகாநதி அங்கே ஓடுது. ஏன்னா எல்லாம் ஒரே குட்டையில் விழுந்த மட்டையை தானே அப்படிங்கிற மாதிரி இருந்தது. எல்லாமே ஒரே சோறு தான், எல்லாமே ஒரே தண்ணி தான் அப்படிங்கிற மாதிரி. அதனால் எல்லாமே ரெண்டுமே மிங்கிளாகி. ஆனால் 8 மணி கேப்பில் இந்த பாண்டியன் ஸ்டோர் இல்லைன்னா கண்டிப்பாக இவங்க 2 பேரும் செம்மையாக மகா சங்கமம் பண்ணி சூப்பராக தூள் அனுப்புவாங்க. அதுக்கான வாய்ப்பு எங்கே கம்மியாக இருக்குது அப்படிங்கிறது தான். பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. மகா சங்கமம் எனக்கு வந்து அய்யனார் துணையும் பாண்டியன் ஸ்டோரும், அதாவது அய்யனார் துணையும் நம்ம மகாநதியும் பண்ணணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம் எப்போ பண்ணுவாங்க, எப்படி கொண்டு வருவாங்கன்னு தெரியலையே. என்னங்க ஒன்றுமே புரியலையே. பக்கத்தில் இருந்தாலும் பரவாயில்ல. 8 மணி 7:30 மணி 8:30 7:30 போட்டு வச்சுருக்காங்க. சரி பார்ப்போம் என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லிட்டு. நம்ம நினைக்கிறதெல்லாம் சீக்கிரமாகவே நடக்கும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். இது நடக்கும் அப்படின்னு நினச்சா கண்டிப்பாக நடக்குங்க. இது ஏன் நடக்காது? இப்போ நம்ம லைஃப்லேயே சரி ஏதாவது நடக்கணும்னு நினச்சோம்னா கண்டிப்பாக அது நடக்கும் அப்படிங்கிறது தான். நிச்சயமாக வந்து அது நடக்கிறதுக்கு நிறையவே சான்ஸ் இருக்குது. இப்போ நம்ம இது நடக்காது அப்படின்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தோன்னா அது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. நம்ம அதுக்கான முயற்சி எடுக்காமல் கம்முன்னு இது நடக்காது, நமக்கு வராது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தோம்னா வராது. நமக்கு நடக்கும், நம்மளால் முடியும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா மட்டும்தான் நமக்கு வந்து நடக்கும். அதுக்கான முயற்சி நினப்பு எப்போயுமே இருந்துகிட்டே இருக்கணும். நினப்பு இருந்தால் தான் அதுக்கான முயற்சி நம்ம எடுப்போம், எந்த ஒரு விஷயத்துக்குமே எந்த ஒரு வேலைக்குமே. அது மாதிரி இந்த இது போயிட்டுருக்கு, செம்மையாக இருக்குது அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. அய்யனார் துணை செம்மையாக போயிட்டுருக்கு. அய்யனார் துணை கண்டினியூ ஒரு மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருக்கேன் நான். நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது அப்படிங்கிறது தான். அதை அய்யனார் துணை சம்மந்தமாக நம்ம நிறைய விஷயங்கள் போட்டுட்ருக்கோம். அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் சரிங்களா. சூப்பருங்க. நம்மளோட அய்யனார் துணையும் சரி மகாநதியும் சரி ரெண்டுமே வந்து நல்லா போயிட்டுருக்கு. ரெண்டுமே ஒரே ப்ரொடக்ஷன்லேருந்து வரதுனால ரெண்டுமே சூப்பராக கொண்டு போயிட்டுருக்காங்க. ரெண்டுமே பார்த்து நம்ம என்ஜாய் பண்ணுறோம் இல்லையா. அதனால் வந்து அடுத்தடுத்து என்ன நடக்குது எது நடக்குதுன்னு சொல்லி பார்க்கலாம் சரிங்களா. ஓகே மக்களே, உங்களோட கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன் சரிங்களா. செம்ம.